அண்ணா பேரை சொன்னா மட்டும் போதாது. அண்ணாவை போல சிந்திக்க தெரியணும், அண்ணாவை போல பண்போட பேச தெரியணும், அண்ணாவை போல மக்களை மதிக்க தெரியணும். அப்புறம் அண்ணா வந்து சொன்னாரா, படிக்கிற பசங்கள்லாம் படிப்பை விட்டுவிட்டு என் கூட்டத்துக்கு வாங்க, வந்து நசுங்கி செத்துப்போங்கன்னு சொன்னாங்க. மக்களுடைய உரிமைக்காக மாணவர்கள் போராடிய போது கூட பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னாரு, நீங்க படிக்கிற வேலையை பாருங்க, அதை நாங்க பாத்துக்கிறோம். பெரியார் அதே சொன்னார், நீங்க போய் படிங்க, படிப்பு என்பது பல தலைமுறைகளாக நம்மளுக்கு மறுக்கப்பட்டது, போய் படிங்க அப்படின்னு சொன்னவர் அண்ணாவும் தந்தை பெரியார். நீ அவங்க பேரை எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கே, ஆனா உன் கட்சிக்கு எக்ஸாமை விட்டு வந்துட்டேன், எனக்கு எக்ஸாம் தேவையில்லை, வேலையை விட்டு வந்துட்டேன், எனக்கு சம்பளம் தேவையில்லை, என் குடும்பத்தை விட்டு வந்தா என் குடும்பமே எனக்கு தேவையில்லை, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. படிக்கிற பசங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க சார். அப்புறம் நீங்க போய் சொல்ல போறீங்க விஜய் இப்படியெல்லாம், விஜய்க்கு வந்து ஏன் இப்படி பேசுறாருன்னு ஒண்ணு. ஹிட்லர் ஏன் அப்படி தைரியமா பேச முடிஞ்சது, மோடி ஏன் அப்படி தைரியமா பேச முடிஞ்சது, இவர் ஏன் இப்படி தைரியமா பேச முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களெல்லாம் இப்போ ஹிட்லரை ஃபாலோ பண்ணவங்க, மோடியை ஃபாலோ பண்ணாங்க, விஜயை ஃபாலோ பண்ணவங்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட போய் இப்போ நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது கேட்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதவர்களாக, சிந்தனை திறன் இல்லாதவர்களாக, திங்கிங் கெப்பாசிட்டி இல்லாதவர்களாக, லேர்னிங் எபிலிட்டி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள்.